அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் உங்களை சந்திப்பது மிச்ச சந்தோஷம். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சரியான சூடு காலம், அதோட உஷ்ணமும் கூட. இந்த உஷ்ண காலத்தில் உங்களுக்கு உடம்புல சூட்டை தணிக்கக்கூடிய மாதிரி இந்த டெசர்ட்டை செஞ்சு எடுத்துக்கலும். இந்த டெசர்ட் வந்து சின்னவங்க முதல் பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடலாம். அந்த டெசர்ட் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். டக்குன்னு செஞ்சிடலும் உங்களுக்கு இந்த டெசர்ட் இப்போ செட் பண்ணி வச்சு உங்களுக்கு ஒரு 2-3 ஹவரில் இதை உங்களுக்கு சாப்பிடலாம். வாங்க என்ன எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்காக வேண்டி நான் 3 ஜெல்லி பாக்கெட் எடுத்துட்டேன். அவங்களுக்கு 3 இல்லைன்னா 2 எடுத்துக்கலும், இல்லைன்னா 1 எடுத்துக்கலும். இப்போ நான் வந்து 3 கலரில் ரெட் கலர், க்ரீன், அடுத்தது பர்பிள் கலர் மாதிரி எடுத்துட்டேன். மோத்தா பிராண்டில் தான் எடுத்துட்டேன். இப்போ இது வந்து செய்முறையெல்லாம் அந்த பாக்ஸில் மேல் பகுதியில் போட்டிருக்கும். அதுபோல் நீங்கள் செஞ்சு இதை செட் பண்ணி வச்சிடணும். ஏண்டா இந்த ஜெல்லி எல்லாம் முதல்ல நாங்கள் செட்டாக வச்சா தான் எங்களுக்கு அந்த புடின்னு செஞ்சிடணும். இது செய்கிறதுக்கு வந்து ஹாட் வாட்டர் தேவைப்படும். அதில் உள்ள அளவில் நீங்கள் ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். இப்போ இந்த 3 பாக்கெட்டை நான் வெளியில் எடுத்து இதை வந்து 3யும் வேறு வேறு பகுதியாக தான் பிரித்து எடுத்துக்க போகிறேன். ஒவ்வொரு பிளேட்டில் மாதிரி இதை அப்படியே கட் பண்ணி போட்டுக்க போகிறேன். இந்த ஜெல்லி பேக்கெட்டில் சீனி எல்லாம் கலந்துருங்க. அப்போ உங்களுக்கு சீனி சேர்க்கவும் தேவையில்லை. இனிப்பு அதில் உள்ளது போதும். உங்களுக்கு போதாண்டா உங்களுக்கு இன்னும் இனிப்பு சேர்த்துக்கலும். நான் இனிப்பு சேர்க்கல, அதில் உள்ளதே போதும் எனக்கு. இப்போ நான் எல்லாம் போட்ட போகிறோம். ஹாட் வாட்டர் வந்து இதோட நல்லா ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கணும். அதில் சீனிகள் இருக்கும், அது கரையும் வரைக்கும் ஒரு ஸ்பூன் இல்லாட்டி போக்கு வச்சு நல்லா இப்போ இதை நல்லா கரைச்சிட்ட போகிறோம். இது ஆறின போகிறோம். நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் மாதிரி வச்ச பிறகு தான் நார்மலில் எடுத்து வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சா எங்களுக்கு ஃப்ரீசரில் வச்சா டக்குன்னு அது கட்டி ஆயிடும். இல்லைன்னா உங்களுக்கு நார்மலே அப்படி வச்சுக்கவும் மேலும். இப்போ இதை அப்படி வச்சுட்டு இப்போ அடுத்து வந்து ஜெலட்டினை ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஜெலட்டின் அதே அளவு அந்த ஒரு பேக்கெட் மாதிரி எடுத்து அதை வந்து ஒரு பவுலில் போட்டு அதுக்கு வந்து ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கரைச்சிட்டுக்கோங்க. இதை அப்படியே கரைச்சி ஓரம் வச்சுட்டு இப்போ அடுத்து வந்து பசும்பால் தான் வாங்கியிருந்தேன். அதை தான் இப்போ காய்ச்சின்னு இருக்கிறேன். அதோட தான் நான் இந்த ஜெலட்டினை சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு பசும்பால் இல்லைண்டா உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி மில்க் பவுடர் பால் மாவு அடித்து எடுத்து அப்படின்னு செஞ்சுக்கலும். இப்போ இந்த ஜெலட்டினை சேர்த்து நல்லா கட்டியாகிடும். அதோட நீங்கள் சீனியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஜெல்லி எடுத்து பார்த்து நல்லா கட்டியாகி வந்துச்சு. அதை இப்படி சின்ன சின்ன பீஸ் போட்டு எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த புடின் செய்கிறதுக்கு மோல்ட் இல்லைன்றால் நீங்கள் இந்த ட்ரேயில் வச்சு இந்த நடுவில் ஒரு டம்ளர் வச்சு இந்த ஊற்றிக்கலும். இந்த மோல்ட் வந்து கடையில் வாங்குறதுக்கு இருக்குது. அப்போ அது வந்து என்னட்டு இல்லை, நான் வந்து இந்த டின்னில் தான் இப்படி நடுவில் இதை வச்சு இதுக்கு மேலே ஊற்றிக்க போகிறேன். இப்படி ஊற்றணுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து ஜெல்லி துண்டுகளை நாங்கள் ரவுண்டுக்கும் முன்னப்படி போடணும். ஒவ்வொரு லேயர் மாதிரி உங்களுக்கு போட்டு எடுத்துக்கலும். நான் 3லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் போட்டுட்டேன். போட்ட பிறகு நாங்கள் செட் பண்ணி வச்சு இந்த மில்க்குண்டா அந்த ஜெலட்டின் சேர்த்த மில்க்கு இதோட சேர்த்துக்கணும். சேர்க்குற டைமுக்கும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குவோம். அந்த நடுவில் உள்ள அந்த டம்ளர் வந்து அங்கேக்கு ஆகாமைக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா மில்க் சேர்க்க எப்படியுமே அங்கேக்கு ஆகும். அது அந்த டைமுக்கு நீங்கள் செட் பண்ணுற டைமுக்கு ஒரு வெயிட் ஒன்று மேலுக்கு வச்சுக்கோங்க. கட்டியாகின போகிறோம் அப்படி எடுத்துடலும் உங்களுக்கு. இப்போ நான் வீடியோவில் ஆட்டுற மாதிரி நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு செட் ஆகி நல்லா க்ளீனாக வரும் இந்த புடின். இதுக்கு மேலுக்கு வந்து நாங்கள் அந்த மில்க் ஊற்றுற டைமுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு ஊற்றிக்கோங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அந்த நடுவில் உள்ள டம்ளரோட உயரத்துக்கு வரங்காட்டிலும் ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து அந்த நடுவில் ஹோல் மாதிரி வரும். இந்த நாங்கள் செட் பண்ணி லாஸ்ட்டில் காட்டுற டைமுக்கு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஹார்ட் டைம் கட் பண்ணுற டைமுக்கு எப்படின்ட்டு. இப்போ இதை ஒரு டூத் பீக் வச்சு எப்படியெல்லாம் கலந்துட்டுக்கணும். அப்போ தான் அந்த ஜெல்லி எல்லாம் கொஞ்சம் மேல் பகுதி கீழ் பகுதியெல்லாம் எல்லாம் கலந்துட்டு வரும். இப்போ இது அப்படி செட் ஆகிறதுக்கு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் வந்து ஒரு ½ அன் மாதிரி வச்சுட்டு திரும்ப எடுத்து அப்படியே நார்மலில் வச்சுட்டேன். வச்ச பிறகு நான் இப்போ இதை எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் ஒரு 4 ஹவருக்கு பிறகு. இப்போ இது செட் ஆகின பிறகு ஓரமெல்லாம் நாங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இல்லாட்டி ஒரு நைஃப் வச்சு இதை எடுத்த பிறகு இதை அப்படியே கழுத்து போட்டு விடணும். இப்படி பார்க்க சொல்லி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எப்படி டம்ளர் அப்படியே அந்த இதோட இது இந்த புடின் வந்து அப்படியே நல்லா கலந்து வந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் டேஸ்ட்டும் அப்படியே சூப்பராகவும் இருந்துச்சு. இது நீங்கள் மிக்ஸால் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. ஜெல்லி டெசர்ட் பிடிக்காதவங்க ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அப்போ எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியதான் இந்த ஜெல்லி. இப்போ கண்ணாடி போல் பளிங்கு போல் இருக்கும் இந்த ஜெல்லி பொடின்னு நீங்களும் ஒரு முறை இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் கட் பண்ணுற டைமுக்கு பாருங்கள் எப்படின்ட்டு நல்லாவே வந்துச்சு. இதே அளவில் நீங்கள் இதே போல் நீங்களும் செய்யுங்க. அப்போ உங்களுக்கும் அதே மாதிரி வரும். இப்போ வீட்டுகளுக்கு விருந்துகளுக்கு சாப்பாட்டுகளுக்கு உங்களுக்கு டெசர்ட்டுக்கு வட்டலாப்பம் பொடின்னு பதில் இதையும் செஞ்சு வச்சாலும் இப்போ உள்ள காலங்களில் வந்து
ஸ்கூல் போயிட்டு வர டைமுக்கு பகல் டைம் சரியான வெயில். அந்த டைமுக்கு உங்களுக்கு இந்த ஒரு பொடியையும் செஞ்சு வைங்க. நல்ல புள்ளகள் விரும்பி சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் விருப்பம். உண்மையில எனக்கு நல்ல விருப்பம் இந்த பொடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.